ஒரு மனிதனுடைய செயல்களில் அல்லாஹ் நல்லதை விரும்புகிறான். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய செயல்களில் தீயதையும் நன்மையும் அறிகிறான். அவனுடைய பார்வை விட்டும் எதுவும் நீங்கிறதும் அல்ல, மறையப்போவதும் அல்ல. எனவே மனிதா, அல்லாஹ் விரும்புகிற செயல்களில் உன் கவனத்தை நீ செலுத்த வேண்டும். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். உங்களையும் உங்கள் செயல்களையும் அல்லாஹ்வே படைத்தான். உங்கள் செயல்களை கவனிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதில் வெளியாகக்கூடிய நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் காணுகிறான். நீ இல்லாமல் உன் செயல்கள் இல்லை, உன் எண்ணம் இல்லாமல் அவை செயல்பட போவதும் இல்லை. அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் நியத்தை கொண்டே அமைகிறது, எண்ணத்தை கொண்டே அமைகிறது. நீ எதை எடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எதற்காக வேண்டி உன்னுடைய எட்டுக்கள் இருக்க வேண்டும், இது அனைத்தையும் நீ நிர்ணயிக்கிறாய். அந்த ஆற்றலை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். எனவே உன்னில் வெளிப்படுகிற செயல்களில் இறை திருப்தியை காணுவது எப்படி என்பதை சிந்திக்க வேண்டும். மனிதனுடைய செயல்கள், அன்றாடம் வெளியாகக்கூடிய செயல்களை எண்ணவே முடியாது. ஒரு நாளுடைய துவக்கத்திலிருந்து அந்த நாளுடைய முடிவு வரும் வரை அவரிடத்தில் வெளியாகிற அனைத்து செயலையும் அந்த இரவு நேரத்தில் உறக்கத்துக்கு முன்னால் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி நம்முடைய வியாபாரங்களில், கொடுக்கல் வாங்கலில் ஒரு நாளுடைய வருமானத்தை கணக்கிட்டு பார்க்கிறோமோ, அதுபோன்று மறுமைக்காக சேர்க்கிற நம் வாழ்வில் உறங்குவதற்கு முன்பு நீ இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருந்தது. அதே போன்று உமருஸ்தானி என்கிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலும் இந்த பண்பு வழக்கம் இருந்தது. உறங்க செல்வதற்கு முன்னால் தன் செயல்களை கணக்கிட்டு பார்ப்பார்கள். எதில் அல்லாஹ் திருப்தி கண்டான், எதில் அல்லாஹ் திருப்தி காணவில்லை என்பதை கணக்கிட்டு பார்த்து, தவறுகள் அவர்களிடத்தில் நடக்காது, ஒருவேளை நடந்த பட்சத்தில் அவர்கள் அதற்கு தௌபா செய்து மன்னிப்பு கேட்டுதான் அந்த இரவை அவர்கள் உறங்குவார்கள். அந்த இரவில் அவர்கள் உறங்குவார்கள். ஏனென்றால் அடுத்த நாள் காலையில் விழுப்பமா என்று தெரியவில்லையே, அல்லாஹ்விடத்தில் அந்த செயல்களில் நான் குற்றவாளி ஆகிவிடக் கூடாது என்பதை அவர்கள் அஞ்சினார்கள். இன்றைக்கு அந்த பழக்கம் நம்மிடத்தில் அறவே இல்லாமல் போய்விட்டது. ஏன் இல்லாமல் போனது? மறுமையை பற்றி உண்டான பயம் இல்லை. அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நிறுத்தப்பட்டு அல்லாஹ் நம்மளிடத்தில் நம் செயல்களை குறித்து கேள்வி கேட்பான் என்கிற அச்சம் இல்லாமல் போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த உடல் முழுவதும் அவன் கொடுத்திருக்கிற அமானிதம். அதனுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டும். அதாவது செயல்களை தடுக்க முடியாது. நான் சொல்ல வருவது, நன்மையான காரியங்களில் உங்களுடைய செயல்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தவரை அல்ல, அறவே உங்களால் யாருக்கும், எந்த உயிரினத்துக்கும் ஒரு கஷ்டம் துன்பம் வந்துவிடாமல் காத்து கொள்ளுங்கள். மன் சல்லிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யார் ஒரு முஸ்லிம்? உண்மையான முஸ்லிம் யார்? அவனுடைய நாவாலும் அவனுடைய செயலாலும் பிறர் ஈடேற்றமாக நிம்மதியாக இருந்தால் அவன்தான் முஸ்லிம். இந்த இடத்துல செயல் ரொம்ப முக்கியம். மனிதனுடைய செயல்கள் அல்லாஹுடைய விருப்பத்தின் பிறகு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லாஹ் விரும்புகிற ஒரு நல்ல மனிதனாக இந்த கணம் வரை நான் இருக்கிறேனா? என் செயல்கள் அவனுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா. ஒவ்வொரு செயலையும்
ஒவ்வொரு அசைவுகளையும் ஒரு புத்தகமிட்டு அல்லாஹ் பாதுகாத்து வருவதாக சொல்லுகிறான். நாளை கியாமத் நாளையில் மனிதனுடைய செயல்களை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேள்வி உண்டு. கியாமத் நாளையில் மனிதனுடைய நன்மை தீமை ஏடுகளை எடுத்து படித்து காட்டப்படும் பொழுது மனிதர்கள் சொல்லுவார்களாம், என்ன இது, இந்த செயலை கூட விட்டு வைக்கவில்லையா, இதையுமா அல்லாஹ் பதித்திருக்கிறான், இதையுமா அல்லாஹ் எழுதியிருக்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒன்று விடாமல் அனைத்தும் பதிக்கப்பட்டு நாளை கியாமத்து நாளை காட்டப்படுகிறது என்பது கண்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிற விஷயம். மற்றும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுவான், فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ أَمَّا كَانُوا يَعْمَلُونَ. உங்க ரப்பின் மீது, உங்க இரட்சகன் மீது சத்தியமாக, லன் அஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் அத்தனை பேர்களிடத்திலும் நாம் கேட்போம், அம்மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த செயல்களை குறித்து. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, என்னென்ன செய்தீர்கள் என்பதை குறித்து நிச்சயம் நாம் கேட்போம் என்று அல்லாஹ் திட்டமாக சொல்கிறான். சொன்னால் எந்த அளவுக்கு நாம் நம்ம செயல்களுடைய விஷயத்தில் அஞ்ச வேண்டும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி அதில் பெற வேண்டும், எந்த அளவுக்கு பிறருக்கு நம்மால் பிறர் காயப்படாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய வணக்கச்சாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியுடைய மனிதனாக இருந்தாலும், தன்னால் பிறருக்கு ஒரு சைக்கினையால், ஒரு சுண்டு விரலால், ஒரு அசைவால், ஒரு செயலால் அவன் காயப்பட்டு விட்டான் என்று சொன்னால், பிறர் காயப்பட்டு விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. அதற்குண்டான மன்னிப்பை அவன் வழங்கும் வரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சுருக்கமாக, என்னால் பாதிக்கப்பட்டவன், என்னால் நொந்தவன் என்னை மன்னிக்கும் வரை அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். அமல்களிலும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. இவர் இவ்வளவு பெரிய அமல் செய்திருக்கிறார், இத்தனை ஹஜ்ஜு செய்திருக்கிறார், இவ்வளவு தாஜத் ஓதிருக்கிறார், எனவே நான் அவரை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை. அல்லாஹுடைய விஷயத்தில் கவனம் அதிகமாக இருப்பதை போல அடியாருடைய விஷயத்திலும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய செயல் யாரையும் காயப்படுத்துவது போல் அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். செயல்கள் அமல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் விரும்புகிற செயல் உண்டு, சில செயல்களை அல்லாஹ் ரசிப்பதும் உண்டு. அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான செயல் என்று சொன்னால் சிறியதாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்வது. திக்ர், சலவாத்து, தஸ்பீஹ், தான தர்மம். தினந்தோறும் ஒரு மனிதன் ஒரு அன்பளிப்பை, ஒரு தர்மத்தை ஒரு ஏழைக்கு செய்து வருகிறான் சொன்னால், அதை தினந்தோறும் அவனுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறான் சொன்னால், இதை அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறான். அல்லாஹ் விரும்புகிறாமல் இது. எனவே உங்களுடைய செயல்களை அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறார்.